அவங்களோட இன்ஸ்டா வீடியோ எல்லா ஃபேஸ்புக் வீடியோ இதெல்லாம் பார்த்தா அவனுங்க ஃபுல் டைம் போதையில் தான் இருந்திருக்கானுங்க. இப்போ சென்னையில் வந்திருக்கிறோம், அவன் வந்து பாண்டிச்சேரி அப்படின்னு நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். உடனே அவன் வந்துட்டு ஓ சாம்பார் பேட்சா அப்படின்னா உடனே அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து துறையில் தட்டி அப்படிலாம் சொல்லாத அப்படின்ட்டு தான். இல்லை வேறு ஒரு ஊரில் நீங்கள் வேறு ஸ்டேட்டுக்கு போனாலும் சரி, இது மாதிரி யாராச்சும் ஒருத்தரை நீங்கள் மீட் பண்ணுவீங்க. தே வில் யூஸ் ரேஷியல் ஸ்லர்ஸ். எனக்கு புரியாதுன்னு நினச்சி சொன்னானா இல்லை என்ன நினச்சி சொன்னான்னு தெரியல. எனக்கு அதை கேட்டதுமே வந்து செம்ம டிஸப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. என்னடா நான் உன் கூட 1.5 வருஷத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணிட்டுக்கிறேன். இந்த பசங்களா, இந்த ஸ்டேட்டுக்கார பசங்கன்னா இவங்க வந்து கண்டிப்பாக தண்ணி அடிப்பானுங்க, கஞ்சா அடிப்பானுங்க. நான் எந்த ஸ்டேட் சொல்ல மாட்டேன். ஹலோ மக்களே, திஸ் இஸ் கேகே. நான் ஒரு நியூஸ் பார்த்தேன், அதுக்கப்புறமா தான் சரி இந்த வீடியோவை டக்குன்னு பண்ணலான்னு சொல்லி யோசித்தேன். அந்த நியூஸ் வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு நார்த் இந்தியன் மைக்ரண்ட் ஒர்க்கரை வந்து ஒரு 4 பசங்க வந்து வம்பிழுத்து அவங்கள அருவாலெல்லாம் வெட்டி ஐ திங்க் இப்போ ரெக்கவர் என்ன சொல்கிறது ஹாஸ்பிட்டல் எல்லாம் இது பண்ணிவிட்டு இப்போ அந்த நார்த் இந்தியன் பையனை வந்து திரும்ப அவங்க ஊருக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. இதுக்கும் நான் இப்போ டைட்டில் வச்சுருப்பேன், எப்படி பிஹேவ் பண்ணணும் மற்ற ஸ்டேட்டில் அப்படின்றதுக்கும் உங்களுக்கு வந்து என்னடா லாஜிக்கே இல்லாமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ஒரு இன்சிடெண்ட்னால என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, நிறைய பேர் வந்து ரெடிட் ஆகட்டும் சரி, ட்விட்டர் ஆகட்டும் சரி, எல்லா இடத்துலையும் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. எப்படின்னா வந்து நம்ம ஊரில் வந்து ரொம்ப டிஸ்கிரிமினேட் பண்ணி, இந்த மாதிரி வடக்கன் சொல்லி நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ணி இப்போ கடைசியில் அட்டாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் வச்சுக்கோங்களேன். மெயின் ரீசன் வந்து போதை. இவனுங்க வந்து இந்த பசங்களோட அவங்களோட இன்ஸ்டா வீடியோ எல்லா ஃபேஸ்புக் வீடியோ இதெல்லாம் பார்த்தா அவனுங்க ஃபுல் டைம் போதையில் தான் இருந்திருக்கானுங்க. அதுதான் ஆக்சுவலி மெயினான ரீசன். சரி, அதை விடுங்க, அவங்க ஏதோ பண்ணிட்டு போகிறானுங்க, என்னமோ பண்ணிட்டானுங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஏதோ பண்ணட்டும். இப்போ நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து ஓப்பனாகவே சொல்லுவேன். ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர்லி ஐசோலேட்டட் இன்சிடெண்ட். இது ஒன்றை வச்சுட்டு வந்து தமிழ்நாட்டில் இப்படி தான் நடக்குது, தமிழ்நாட்டில் டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரெட்டிட் பேஜஸில் வந்து உருட்டிட்டு இருக்கிறாங்க. எஸ்பெஷலி நார்த் இந்தியா பேஜஸில் வந்து உருட்டிட்டு இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன். நான் நிறைய ஸ்டேட்டில் இருந்திருக்கிறேன். சவுத்தில் நான் எல்லா ஸ்டேட்லேயுமே இருந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஹைதராபாத்தில் 2.5 years இருந்திருக்கிறேன். பெங்களூரில் கொஞ்சம் நாள் இருந்துட்டுருக்கிறேன். மோர் தென் ஐ திங்க் ஆன் அண்ட் ஆஃபாக ஒரு 2 years மேலேயே நான் பெங்களூரில் இருந்திருக்கிறேன். சென்னையிலேயும் ரொம்ப வருஷம் இருந்திருக்கிறேன். கேரளாலேயும் கொஞ்சம் மாதங்கள் இருந்திருக்கிறேன். பூனேலேயும் கொஞ்சம் மாதங்கள் இருந்திருக்கிறேன். ஸோ சவுத்தில் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்லேயுமே நான் இருந்திருக்கிறேன். அதை வச்சு நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நீங்கள் யாராச்சும் வந்து இந்த ரேஷியலி இதாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது, டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறாங்க அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் வந்து கம்மியாக பண்ணுற ஒரே கும்பல் வந்து நம்ம தான். கேட்டால் அவங்களுக்கு ஷாக்கிங்காக தான் இருக்கும். நம்ம ஆளுங்களில் பாதி பேருக்கு வந்து நம்ம ஊரில் வந்து அது அவ்வளோ நார்மலைஸ் பண்ணல, எக்ஸப்ட் திஸ் வடக்கன். நம்ம ஊரில் இப்போ இந்த வடக்கனுங்கிற அந்த வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப நார்மலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பட் நம்ம ஊரில் மற்ற வார்த்தைகள்லாம் அவ்வளோவா நார்மலைஸ் பண்ணப்படுறது கிடையாது. சொல்லப்போனால் உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது, நீங்கள் மலையாளிஸை எப்படி வந்து இவங்க வந்து ரேஷியலாக ஸ்லர் பண்ணி கூப்பிட்றதோ, கர்நாடகா பீப்புளை எப்படி ஸ்லர் பண்ணி கூப்பிடுவாங்க, இல்லை தெலுங்கு பீப்புள். இப்போ தெலுங்கு பீப்புள் வந்து ஐ திங்க் நிறைய மீம் பேஜஸ் வந்து திரும்பவும் பழைய மாதிரி ஃபைட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க தெலுங்கு பேஜஸ் கூட. அதனால் நீங்கள் உங்களுக்கு தெரிய வந்திருக்கலாம். மற்றபடி உங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நாம் வந்து அவ்வளோ யூஸ்வலாக வந்து அந்த மாதிரி கூப்பிட்றது கிடையாது. ஸோ லெட் மீ கேட்டகரைஸ் இட். நான் வந்து என்னோடய ஒரு இன்சிடெண்ட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் வந்து நான் சொன்னேன்ல, நான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் ஜாப் வந்து நான் ஹைதராபாத்துக்கு தான் ஷிஃப்ட் ஆயிருந்தேன். ஸோ அங்கே நல்லா தான் இருந்துச்சு. அங்கே வந்து மை ஃப்ரெண்ட்ஸ் வேர் ப்ரிட்டி குட். எனக்கு வந்து தெலுங்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால்
நான் வந்து தமிழில் பேசுவேன், அவள் தெலுங்கில் பேசிகிட்டு இருப்பாள். பேசிக்லி அவங்களுக்கும் நமக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. நம்ம ஊரில் பார்த்த சீரியல் நிறையா, நம்ம மூவிஸ் எல்லாமே அவங்க ஊரில் டப்டாக வந்திருக்கும். ஸோ அவங்களுக்கும் கல்ச்சுரலி ஆல்சோ நமக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது. தே வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங். சிமிலராக தான் இருக்கும். ஸோ பேசுகிறது எல்லாமே வந்து அந்த அளவுக்கு நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்போ தான் நிறைய நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்பப்போ வந்து இந்த சாம்பாருங்கிற வேர்டை வந்து அடிக்கடி சில பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு இந்த பிகினிங்கில் வந்து எனக்கு தெரில. கேப் டிரைவர்ஸில் சில பேர் சொன்னதோ சில பேர் பேசுகிறதோ எனக்கு வந்து அது என்னன்னே புரியல. என்ன சாம்பார்னு சொல்கிறாங்க, எதுக்காக சொல்கிறாங்க, எதுவுமே தெரியாது. இன்னொருத்தன் என்னோடய பக்கத்து ப்ராஜெக்டில் ஒருத்தன் இருப்பான். அவன் வந்து நான் ஏதாச்சும் சாப்பிட போகிறோம், நாங்கள் எங்கேயாச்சும் ரெஸ்டாரண்ட் போகிறோன்னா அவன் சொல்லிட்டுருப்பான், இங்கே சாம்பார் நல்லா இருக்காது, அங்கே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு என்ன வந்து சொல்லுவோம். என்னை கூப்பிட்டு பர்டிகுலராக சொல்லிட்டுருப்பான். எதுக்கு இவன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுக்கிறான் அப்படின்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இதெல்லாம் போச்சு. நான் அதுக்கப்புறம் வந்து நிறையா தெலுங்கு மூவிஸ் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த மூவிஸ்லேயும் வந்து அவங்க வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது, நம்ம ஊருக்காரங்க மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து சாம்பார்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. இது வந்து நான் சொல்கிறது ஏதோ சாதாரண மூவிஸ்லாம் சொல்ல, நான் சொல்கிறது வந்து டாப் ஹீரோஸ் நடித்த மூவிஸ், அல்லு அர்ஜுன் இந்த மாதிரி ஆட்கள் நடித்த மூவிஸ்லேயே வந்து ஓப்பனாகவே வந்து சாம்பாருங்கிற வேர்டை வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கே ஷாக்கிங்காக தான் இருந்தது, என்ன இவங்க இதெல்லாம் பண்ணிட்டுக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து என்னோடய ஆஃபீஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தால், அவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து எங்களை பிக்கப் பண்ண வந்தான். ஸோ நானும் என் ஃப்ரெண்டு இன்னொரு தமிழ் ஃப்ரெண்டும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அங்கே நாங்கள் 2 பேரும் தான் தமிழ், மீதி எல்லாருமே வந்து தெலுங்கு இல்லை நார்த் இந்தியன்ஸ். ஸோ எங்கள் 2 பேரும் பிக்கப் பண்ண அவங்க வந்து என் பாய் ஃப்ரெண்ட் வரான், அவன் காரில் நம்மளை பிக்கப் பண்ணிடுவான்னு சொன்னால் ஓகே நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆஃபீஸில். அப்போ பிக்கப் பண்ணதுக்கப்புறமா வந்து கேட்டிருந்தான், நீங்களாம் எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படிலாம் கேட்டிருந்தா. நாங்கள் சென்னையில் வந்து வந்திருக்கிறோம், அவன் வந்து பாண்டிச்சேரி அப்படின்னு நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். உடனே அவன் வந்துட்டு ஓ சாம்பார் பேட்சா அப்படின்னா. உடனே அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து துறையில் தட்டி அப்படிலாம் சொல்லாத அப்படின்ட்டு தான். எனக்கு அப்போ வந்து சுர்றன்னு கோவம் வந்துருச்சு. யார் இவன் என்ன இப்படிலாம் பேசிட்டுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஒரு இம்ப்ரெஷன்லேயே வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். நான் அப்போ எதுவும் சண்டைலாம் போடல. அதுக்கப்புறம் வந்து நானும் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தப்போ நான் அவனை திட்டிகிட்டு இருந்தேன். அவன்லாம் பாரு, ஆளையும் மூஞ்சே பாரு, நம்மளை சாம்பார்னு சொல்கிறான் பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனால் என் ஃப்ரெண்டு அவன் அந்த டைமே வந்து கொஞ்சம் ஓப்பன் மைண்டடான பர்சன். அவன் வந்துட்டு அதெல்லாம் ஓகேடா, அவனா பேசுகிறதெல்லாம் நல்லா தான் பேசுகிறான், அந்த ஒரு டைம் மட்டும் தான் வேர்டு விட்டான், மற்றபடி நல்லா தான்டா பேசுகிறான், நல்லா சோஷியலைஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு அந்த ஒரு வேர்ட்லேயே நான் ஃபிக்ஸேட் ஆகிட்டேன், இவன் இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து என் ரூம்மேட்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்க வீட்டிலாம் வந்து புலம்பிட்டு இருந்தேன், இவன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான். அவன் வந்து எங்கள் ரூம்மேட்ஸ் எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ நான் வந்து புலம்பிட்டு இருந்தேன், அவன்லாம் ஒரு ஆளே கிடையாது, அவன் என்ன இப்படிலாம் பேசுகிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் செம்ம டென்ஷனில் இருந்தேன். அவனை நானே பாடி ஷேம் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அதுவுமே என் தப்பு தான். பட் ஸ்டில் ஐ வாஸ் டூயிங் ஆல் தட் திங் ஜஸ்ட் பிகாஸ் அவன் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டான் அப்படிங்கிறதால நான் வந்து டென்ஷனாகவே இருந்தேன். கடைசி வரைக்குமே நான் வந்து அதுக்கப்புறமா அவனை நான் மீட்டே பண்ணல. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து எல்லோரையும் மீட் பண்ணாங்க, அவங்கள மீட் பண்ணி தே மிங்கிள் நைஸ்லி. அவங்க எப்போவுமே அந்த கேங்கில் இருக்கிறாங்க. பட் அந்த ஒரு இதில் வந்து எனக்கு ஸ்ப்ளிட் ஆனதுக்கப்புறமா நான் வந்து அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் எக்ஸ்க்ளூடிங் மை செல்ஃப் ஃப்ரம் த என்டையர் திங். என்னால் அதை வந்து ஜீர்ணிச்சிக்கவே முடியல. பட் தட்ஸ் வாட். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அதுக்கப்புறம் நல்லா சிங்க் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் வருஷங்கள் கழித்து நான் பேசும்போது எல்லாமே நார்மலாக ஜாலியாக தான் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து மூவ் ஆகி நான் இன்னொரு பிளேஸ்க்கு போனேன். ஸோ அங்கே போனதுக்கப்புறமா அங்கே எனக்கு நிறையா தெலுங்கு ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம் திரும்பவும் ஃபார்ம் ஆகிட்டு இருந்தாங்க. ஐ வாஸ் தேர் ஃபார் ஆல்மோஸ்ட் அனதர் 1 year வந்து நினைக்கிறேன். என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஈவன் அவங்க அந்த சாம்பார் அந்த வார்த்தைலாம் யூஸ் பண்ணால் கூட தே டோன்ட் ஆக்சுவலி தே ஆர் எவ்ரி ஒன் ஆர் ரேசிஸ்ட். சவுத்தில் நம்ம எல்லாருமே ரேசிஸ்டாக தான் இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் தே டோன்ட் மீன் இட் தட் மச். அவங்களுக்கு வந்து எப்படின்னா, அவங்க மூவிஸ் பார்த்து அவங்க மூவிஸ்லேயே அந்த வேர்டை வந்து நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்து அதை ஒரு ஸ்லர்ராக யூஸ் பண்ணுறத விட they are using it just like that without knowing how it impacts, how it is disrespecting the other person. அது தெரியாமலே அவங்க நார்மலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பழகி பார்த்திங்கன்னா அவங்க நல்லா பசங்களாக இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க. பட் இந்த ஒரு இதில் வந்து they are actually very conditioned to தமிழ்நாடு சாம்பார் அந்த மாதிரி ஒரு கண்டிஷனிங் பண்ணப்பட்டிருக்காங்க பேசிக்லி டு ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் மூவிஸ். அவங்களுக்கு வந்து நான் சில பேர்லாம் நான் டென்ஷன் ஆகிறேன்னதுக்கப்புறமா தான் அவங்க வந்து சாரி எனக்கு தெரியாத, நான் சாரி உங்களை அஃபெண்ட் பண்ணுறதுக்காக சொல்ல அப்படின்ட்டு இருப்பாங்க. இட் டுக் தம் சம் டைம். எங்கள் இதில் பேட்ச்லேயே ஐ திங்க் ஒரு 30 பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாரும் வந்து அந்த வேர்டே யூஸ் பண்ண மாட்டாங்க. வேறு யாராச்சும் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு திட்டுவாங்க, அப்பெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இட் டுக் சம் டைம். பட் தே ஆர் வெரி இன்னசென்ட் பீப்புள், வெரி குட் பீப்புள். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் மூவி கண்டிஷனிங் அண்ட் எவ்ரி திங் அவங்க அந்த மாதிரி பழகுறாங்க. அண்ட் ஐம் எக்ஸ்க்ளூடிங். இது வந்து நான் சொல்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி.
பட் இப்போது நான் பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ அந்த ரெடிட் குரூப்லாம் போகிறேன் அப்படின்னா, டாலிவுட்னு ஒரு ரெடிட் குரூப் இருக்கும். நான் வந்து விஜய் ஃபேன்லாம் கிடையாது. பட் அந்த டாலிவுட் ரெடிட் குரூப்பில் போனீங்க அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் விஜயை பற்றி அவங்க பேசாமல் இருக்க முடியாது. விஜய் இஸ் லிவிங் ரெண்ட் ஃப்ரீ இன் தேர் ஹெட். ஏதாச்சும் ஒரு சம்மந்தமே இல்லாத இதில் தடனா வந்து விஜயை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. அண்ட் விஜயை ரோஸ்ட் பண்ணுறங்கிற பேரில் மொத்தமாக வந்து தமிழ்நாட்டையே ரோஸ்ட் பண்ணிருப்பானுங்க. இந்த சாம்பார் பசங்களாம் இதான் பண்ணுறானுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நானும் வந்து அந்த குரூப்பில் வந்து நான் நிறைய வாட்டி பேசுவேன், சொல்லுவேன். மாட்ஸ் கிட்ட நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிருப்பேன், இந்த மாதிரி பண்ணாதீங்க, டோன்ட் டூ திஸ். இப்போ நம்ம குரூப்பில் வந்து இப்போ என்ன சொல்கிறது, காலிவுட் குரூப்லலாம் வந்து யாராச்சும் இந்த மாதிரி ஸ்லர்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இமீடியட் பேன் தான். பட் அந்த குரூப்பில் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப கேஷுவலாக நார்மலைஸ் பண்ணி வச்சுருக்கிறானுங்க. அண்ட் திஸ் ஜென்சி பீப்புள், நியூ கம்மர்ஸ், அவங்களாம் வந்து ரொம்ப கேஷுவலாகவே இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இது வந்து ரொம்ப நார்மல் தான், இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லர்ஸ் யூஸ் பண்ணுறது. இதே கோலிவுட்டில் வந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து கொல்ட்டி அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் பேன், இன்ஸ்டன்ட் ரிமூவல். ஸோ தட்ஸ் ஹவு இட் ஷுட் பி. நீங்கள் ஒரு இதில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் பண்ணணும். பட் அதை யாரும் பண்ணுறதில்ல. எல்லாம் நான் ஏன் சொல்லிட்டுக்கிறேன் அப்படின்னா, இந்த வேர்ட்ஸ் வந்து இப்போ நீங்கள் நேரில் ஒருத்தரை மீட் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்னா உங்களால் அவங்கக்கிட்ட பேச முடியும். அவங்கக்கிட்ட வந்து அதை தாண்டி அவங்க எந்த மாதிரி ஒரு பர்சன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஆன்லைன்லலாம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு மாதிரி ஹைப்பர்லேயே சுற்றிட்டு இருப்பானுங்க. மூவி லவர்ஸ்னு கேட்டால் சொல்லுவானுங்க, ஆனால் ஃபுல் வன்மத்தை கக்கிட்டு இருப்பானுங்க. அண்ட் எஸ்பெஷலி இப்போ வந்து அந்த ப்ரீ ராஜமௌலி ஈரா, போஸ்ட் ராஜமௌலி ஈரான்னு சொல்லலாம். ராஜமௌலி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து we know how it was. பட் இப்போ அதுக்கப்புறமா வந்து ஒரு பயங்கர ஷிஃப்ட் நடந்திருக்குது. தேர் எக்ஸலிங் அட் மெனி திங்ஸ். அதனாலே வந்து என்ன சொல்கிறதுனா, ரொம்ப வம்பிழுக்கிற இது வந்து நடந்துகிட்டே இருக்கும். நம்ம ஆளுங்களும் சொன்னால் சும்மா சொல்லக்கூடாது. அவனுங்களும் அவங்க பைத்தியக்காரத்தனமாக பண்ணாங்க, இவங்களும் மென்டல் தனமாக நிறையா பண்ணிட்டு தான் இருப்பானுங்க. வாட் ஐம் சேயிங் இஸ், இன் ரியல் லைஃப் திங்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஒரு சோஷியல் மீடியா ஹேட்டு, ஒரு சோஷியல் மீடியா பிஹேவியர், அதெல்லாமே ஃபைன் தான். பட் இப்போ நீங்கள் மற்ற ஸ்டேட்டில் வண்டி ஓட்டுறீங்க. நான் எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக தான் இங்கே தான் பெங்களூரில் தான் நடந்துச்சு. நான் வந்து ஸ்பின்னு ஒரு சலூனுக்கு போயிட்டுருப்பேன், பாகலூர் ரோடில் இருக்குது. ஸோ நான் காரை பார்க் பண்ணேன்னா அப்போ எப்போவுமே ஒரு இடத்துல பார்க் பண்ணுவேன். நான் வந்து இந்த மாதிரி ரோடில் சைடில் வந்து நான் பார்க் பண்ண மாட்டேன். ஏன்னா அங்கே 2 கார் தான் போக முடியும். அதில் வேறு நான் இன்னொரு கார்லாம் நான் இது பண்ணேன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிவிட்டு யூஸ்வலி பார்க் சம்வேர் கொஞ்சம் இன்டீரியராக நான் பார்க் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அந்த ஸ்பின் கீழே ஒரு இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி ஒன்று நடக்கும், அங்கே எந்த காரும் போகாது. ஸோ நான் அந்த ரோடில் தான் அதிகமாக பார்க் பண்ணிட்டுருப்பேன். மந்த்லி ஒன்ஸ் தான் போவேன், அங்கே போய் அதில் பார்க் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ நான் காலையில் ஈவினிங் போகிறேன், பார்க் பண்ணுறேன், யாருமே இல்லை. ஒரு டெம்போ மட்டும் பக்கத்தில் நின்றுச்சு. திரும்பி நான் மேலே போயிட்டு கிளம்பலாம். ஐ திங்க் ஐ வுட் டேக்கன் வீடியோ. அந்த வீடியோ நான் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அந்த இது இருந்துச்சு. நான் திரும்பி வந்து கீழே வரேன். அப்போ வந்து அப்போவும் யாருமே இல்லை, இருட்டாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தா திரும்ப நான் ஃபுல்லாக வந்து கீழே வந்துட்டேன். ஓகே நான் கீழே வந்தேன், இருட்டாக இருந்துச்சு. சரி ஓகே, அப்போ இருட்டில் யாருமே இல்லை. நான் என்ன நினச்சேன்னா, சரி நம்ம போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம், கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, நம்ம ஒரு ½ ஹவரில் சாப்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நான் ஆப்போசிட்டில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு ஐ திங்க் ஒரு 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் திரும்பி வந்தேன். வந்து பார்த்தா கடையை என் காரை சுற்றி நிறையா சேர் போட்டுக்கிறாங்க, என்னெல்லாமோ பண்ணியிருக்கிறாங்க. ஒரு தள்ளுவண்டி கடை வர பக்கத்தில் இருந்துச்சு. சரி நான் அவங்ககிட்ட போயிட்டு ரெக்வஸ்ட் பண்ணிவிட்டு, நான் வண்டி எடுக்கிறேன், கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எல்லோரும். அவங்கள இது பண்ணிவிட்டு நான் வந்து வண்டியை எடுக்கிறேன். அங்கேருந்து அந்த வண்டி அந்த தள்ளுவண்டி ஓனர் வந்து அங்கே கொஞ்சம் தூரத்தில் இருந்துட்டு வந்துட்டு என்கிட்ட வந்து சண்டைக்கு வந்துட்டு இருந்தான். நீ யார், நீ இங்கே வந்து பார்க் பண்ணியிருக்க அப்படின்ட்டு தான். நான் சொன்னேன், இந்த இடத்துல வந்து யாரும் இருக்க மாட்டாங்க, அதனால் இந்த பக்கம் பார்க் பண்ணேன்னா, உன்னால் என் கடை வந்து நான் கடையை தள்ளி போட்டுக்கிறேன், என் பிஸ்னஸை வந்து நீ வந்து இது பண்ணியிருக்கிற, இங்கே கடை வரும்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்ட்டு. நான் டேய், இங்கே கடை வரும்னு எனக்கு தெரியவே தெரியாதுடா, தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் பண்ணியிருக்க மாட்டேன், இங்கே பார்க்கே பண்ணியிருக்க மாட்டேன். நான் வந்து பொறுமையாக பேசிட்டே இருக்கிறேன். எனக்கு தெரியாது, சாரி, தெரிஞ்சிருந்தால் நான் இங்கே பார்க் பண்ணியிருக்க மாட்டேன் ப்ரோ அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறான். அவன் வந்து தமிழ்னு தெரிஞ்சுட்டு தமிழில் என்னை பிடிச்சி பேசிட்டு இருந்தான். உனக்கு வந்து இது இல்லை அது இல்லை அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தான். நான் வந்து 2-3 வாட்டி நான் சொல்கிறேன், எனக்கு தெரியாது, இங்கே இடத்துல வந்து உங்களோட கடை வரும் தெரியாது, அதனால தான் இது பண்ணிட்டேன், இல்லைன்னா நான் போட்டிருக்க மாட்டேன், நான் அந்த சைடாக போட்டிருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அவன் பாடி திட்டிகிட்டு இருக்கிறான். அங்கே கூட இருந்த 2-3 பேருக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, ஓகே ஒரு நார்மலாக பேசுகிறாது, அவன் தான் கொஞ்சம் எகிரி பேசிட்டுக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க வந்து எனக்கு சேர்லாம் வலிக்கிட்டு, நீங்கள் போங்க பாய், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எனக்கு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்த வந்து வழியெலாம் வந்து ஓப்பன் பண்ணிட்டுருக்கிறாங்க. நான் வந்து போகிறதுக்கு ரெடியாக தான் இருக்கிறேன். அவன் வந்து திரும்ப வந்துட்டு நடுவில் வந்து இவங்கெல்லாம் எங்கேருந்து வராங்கன்னு தெரில அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொங்கான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டான்.
அந்த தூரத்தில் போய் சொல்லிட்டு இருக்கிறான். எனக்கு கேட்குது, ஆனால் நான் வண்டியை திருப்பிட்டேன். எனக்கு அதான் தோணுச்சு. அந்த டைமில் எனக்கு செம கோவம் தான் வந்துச்சு. ஆளும் வந்து எப்படி சொல்கிறது, அடி வாங்குறதுக்காகவே செஞ்சு வச்ச மாதிரி ஒரு பாடி தானே வச்சுக்கோங்களேன். ஆனாலுமே வந்து எனக்கு வந்து ஐ ஃபெல்ட் திஸ் இஸ் நாட் ஒர்த் இட். இவன்கிட்ட நம்ம வந்து இவன்கிட்ட நம்ம நார்மலாக பேசும்போதே இவன் புரிஞ்சுக்க மாட்டான். இவன்கிட்ட போய் நம்ம என்ன சண்டையை போடுறது? அதனால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன். நீங்கள் எந்த ஸ்டேட்லேருந்து வந்தாலும் சரி, நீங்கள் வேறு ஒரு ஸ்டேட், இப்போ நீங்கள் வந்து எங்கேயோ இருந்துட்டு சென்னைக்கு வந்தாலும் சரி, இல்லை வேறு ஒரு ஊரில் நீங்கள் வேறு ஸ்டேட்டு போனாலும் சரி, இது மாதிரி யாராச்சும் ஒருத்தரை நீங்கள் மீட் பண்ணுவீங்க. தே வில் யூஸ் ரேஷியல் ஸ்லர்ஸ், தே வில் யூஸ் சம்திங் லைக் சம் வேர்ட்ஸ் தட் வில் ஹர்ட் யூ. நான் அவங்களை வந்து சிம்பிளாக சொல்லுவேன், உங்களால் 99% உங்களால் அதை அவாய்ட் பண்ண முடியும்னா அவாய்ட் பண்ணிவிட்டு போங்க. நீங்கள் யோசிக்காதீங்க, என்ன இப்படி சொல்லிட்டான், நான் இவனை வந்து போட்டு தள்ளிட்டு தான் போவேன், நான் இவங்ககிட்ட எகிரிட்டு அடிச்சுட்டு தான் போவேன், அப்படிலாம் நீங்கள் என்றைக்குமே நினைக்காதீங்க. இட்ஸ் நாட் ஒர்த் இட். நீங்கள் வந்து இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அவன் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலேருந்து வளர்ந்துருக்கிறான், எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லேருந்து வந்திருக்கிறான். அவனுக்கு வந்து ஒருத்தரை நம்ம இப்படி பேசுகிறது வந்து தப்புனோ ஒரு குற்ற உணர்ச்சியோ எதுவுமே இல்லை. என்னடா அது பாட்டில் சவுண்டா? ஓகே. ஸோ அவன் அப்படி பிஹேவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம அவனை மாதிரியே பிஹேவ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அண்ட் நான் இப்போ சொன்னல, இன்னும் அவங்க கூட இருந்த 2 பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் அவங்க கூட திரும்ப சண்டை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் மேலே தப்பே இருந்தால் கூட நமக்காக சப்போர்ட் பண்ண 2 பேர் திரும்பி அவங்க கூட சப்போர்ட் பண்ண போயிடுவாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது அப்படின்னா அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நார்த்து சைட்லாம் நான் சொல்லவே தேவையில்லை. நார்த் சைட்லாம் நீங்கள் வந்து சில போர்டெலாம் இருக்குது, அதெல்லாம் நான் ஓப்பனாக சொல்ல முடியாது, அப்புறம் நான் ஸ்டீரியோ டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி போர்ட்ஸ்லாம் நிற்குது, இல்லை அவனுக்கு ஏதாச்சும் வாண்டடாக வந்து வம்பிழுக்கிறாங்க அப்படின்னா ரன் ஃபார் யுவர் லைஃப். வெரி சிம்பிள். எங்கேயும் நின்றாதீங்க, போயிட்டே இருங்க. டெஃபினெட்லி நாட் ஒர்த் இட். கண்டிப்பாக உள்ளே ஏதாச்சும் வச்சுருப்பானுங்க, பேஸ்பால் பேட்லேருந்து என்னத்தையாச்சும் ஒன்று உள்ளே வச்சுருப்பானுங்க. அவனுங்களுக்கெலாம் வந்து அவங்களுக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. வீட்டில் சொத்து இருக்கும், நம்மளை மாதிரி வந்து ஜாப் இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபேமிலியை பார்த்துக்கணும், எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்காது. அவனுங்களாம் இறங்கி யோசிச்சானுங்க அப்படின்னா இறங்கி அவனையாச்சும் அடித்து உடச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினச்சி யோசிப்பானுங்க. ஸோ பயமுறுத்துறதுக்காக நான் சொல்லலை, ஐ எம் ஜஸ்ட் டெல்லிங் யூ தட் டிஃபென்சிவ் டிரைவிங் மாதிரி உங்களுக்கு வந்து டிஃபென்சிவாக ஒரு காமன் சென்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். சில இடத்துல இந்த மாதிரி இஷ்யூஸ் வருது, நம்ம அப்படியே போகுது அப்படின்னா அப்படியே விட்டுருங்க, ஓகே இருந்துட்டு போகணும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி பக்கி பசங்க ஏதாச்சும் இந்த ஓஆர்விஎம் மிரர் எதாச்சும் உடச்சிட்டு போகணுங்க, ஏதாச்சும் பண்ணுவானுங்க, இட்ஸ் ஃபைன். அது அந்த பிரச்சனை அதோட போயிடும். அதுக்கு மேலே வந்து நான் வந்து அவங்கள வந்து நிறுத்த போகிறேன், தடுத்து பாஞ்சு போய் வண்டியை வச்சு அவங்கள லாக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து தட்டி கேட்க போகிறேன்னா டூ இட் இஃப் யூ ஹேவ் த மணி பவர். உங்களால் அதுக்கப்புறம் வர கான்சிக்வன்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு உங்ககிட்ட எல்லாமே இருக்குது, பேக்ரவுண்டு பேக்கப் எல்லாம் இருக்குதுன்னா பண்ணுங்கள். அப்படி இல்லை, நீங்கள் வந்து ஒரு நார்மலான ஆள், ஒரு டே ஜாப் பண்ணுற ஒரு ஆள், உங்களுக்கு வந்து ஃபேமிலி இதெல்லாம் இருக்குது, உங்களால் வந்து அதை நோக்கி ஓட முடியாத ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா ஓகே இதோட முடிஞ்சிருச்சு, அப்படியே விட்டுருங்க, அதை செஞ்சுக்கலாம், இன்சூரன்ஸில் கவர் பண்ணிக்கலாம். நம்ம காருக்குன்னு இன்சூரன்ஸ் இருக்குது, வருஷம் வருஷம் நம்ம இன்சூரன்ஸ் போட்டுக்கிறோம், அதை வச்சு இன்சூரன்ஸ் வச்சு கவர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க அதெல்லாம் நினச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம ஊரோட ஜுடிஷியல் சிஸ்டம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை. என்னடா அவன் நின்றுட்டாங்க, ஓகே. ஸோ அதனால் அதெல்லாம் யோசிச்சுக்குவாங்க. ஸோ இது வந்து இங்கேன்னு இல்லை, நீங்கள் எந்த ஸ்டேட் போனாலும் ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்து நம்மளை ஒரு பேரில் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்காக நான் சொல்கிறேன். நீங்கள் கேரளாலாம் போனீங்கன்னா நம்மளை வந்து பாண்டிஸ்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நாட் எவ்ரி ஒன். அகெயின் ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர், எவன் இந்த மாதிரி ரேஷியல் ஸ்லர்லாம் யூஸ் பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவன் ரொம்ப இன்செக்யூராக இருக்கிறானோ அவன் தான் அந்த மாதிரி யூஸ் பண்ணிருப்பான். இன்செக்யூராக இருக்கிறவன் மட்டும்தான் வந்து அடுத்தவங்களை எந்த மாதிரி சொல்லி ஜென்ரலைஸ் பண்ணி ஃபோன் பேசிட்டே வா தம்பி, ஸ்கூல் பஸ்ஸு ஏதோ நாங்கள் ஆன் அடித்தாலும் பிரேக் அடித்தான், இல்லைனா ஏற்றிருப்பான் போல். ஸோ அதான் இவனுங்க வந்து எப்படி சொல்கிறதுனா, அவங்களுக்கு பேசிக்கலி அவங்க ஐடென்டிட்டியே ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். அதனால தான் மற்றவங்களோட ஐடென்டிட்டியை வச்சு அவங்க வந்து ரேஷியல் ஸ்லர் யூஸ் பண்ணிருப்பானுங்க. ரேஷியல் எத்னிக் ஸ்லர் எப்படினாலும் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பேசிக்கலி இது வந்து
ரொம்ப அண்டர் ப்ரிவிலேஜ். அகேன் நான் வந்து எல்லா இஷ்யூஸும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். பொலிட்டிக்கலி ஐ எம் அவேர் வாட் ஆல் த திங்ஸ் ஹேப்பனிங் இன் த கிரவுண்ட். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இவங்க அந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் எங்கேயோ இருந்து இங்கே வந்து அவங்களுக்கு அங்கே வாழ்வாதாரம் இல்லைன்னு சொல்லி தான் இங்கே வராங்க. இங்கே வந்துமே அவங்களால வந்து என்ன சொல்கிறது, திரும்ப வந்து அவங்க ஊருக்கு போய் ஓட்டு போடுறாங்க, இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. தே டோன்ட் நோ, தே டோன்ட் ஹேவ் எனி ஐடியா. அவங்களுக்கு அவ்வளோ பொலிட்டிக்கல் அவேர்னஸ் இருந்துச்சுன்னா அவங்க திரும்ப ஒரே பார்ட்டிக்கு வந்து ஓட்டு போட மாட்டாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ அவங்களுக்கு எது நல்லதுன்னு அவங்களுக்கே தெரியாத ஒரு குரூப் தான் இங்கே சுற்றிட்டு இருக்கிறாங்க. அதுவும் நம்ம ஊரில் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா நாம் தான் வந்து பார்த்துக்கணும், இதெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. அவங்களுக்கு நிறைய நீங்கள் அந்த நீயான ஷோலாம் ஒரு ஷோ இருக்கும், அதில் நிறைய நீங்கள் வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து எப்படி வந்து தமிழ்நாட்டில் அவங்களுக்கு எவ்வளோ நல்லது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆல்மோஸ்ட் எவ்ரி நார்த் இந்தியன் இங்கே வந்தவங்க ஷிஃப்ட் ஆனவங்க எல்லோரும் வந்து பேசியிருப்பாங்க. நீங்கள் அந்த நீயான ஷோ பார்த்தீங்கன்னா பாருங்கள், மிக சிறப்படா நடு ரோட்டில் துப்பிட்டு இருக்காப்புல. ஸோ திஸ் வில் பி த சேம் திங். எனக்கு வந்து பாசிட்டிவான எக்ஸ்பீரியன்ஸஸும் இருக்குது, நெகட்டிவான எக்ஸ்பீரியன்ஸஸும் இருக்குது. இந்த ரேஷியல்ஸில் ஏன் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா ஊர்லேயுமே வந்து எவனாச்சும் ஒருத்தன் இருப்பான். இப்போ நம்ம ஊரில் பாருங்களேன், இப்போ இந்த பசங்களை விடுங்க, அந்த பசங்களை தாண்டியுமே நிறைய பேர் இருப்பானுங்க. ஆஃபீஸில் யாராச்சும் ஒரு நார்த் இந்தியன் தான் அவனை வடக்கன்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. எங்கள் ஆஃபீஸில் ஒரு வடக்கம் இருக்காண்டா அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. இது கேஷுவலாக இப்படி பேசுகிறது தான் வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். அதெல்லாம் பண்ணாதீங்க. நாம் அப்படி பார்க்குறது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, எப்படி சொல்கிறது, அதுவுமே அவன் ஏதாவது மேனேஜராக இருப்பான், இல்லை எவனாச்சும் ஒருத்தனாக இருப்பான், அவனுக்கு ஒரு ஹையர் போஸ்டிங்கில் இருப்பான். அவனை வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க. நானும் ஸ்டார்டிங்கில் மீம்ஸு இதெல்லாம் வந்தப்போ நானும் அப்படி தான் பேசிகிட்டு இருந்திருக்கிறேன். பட் எனக்கு ஒரு சில அவேர்னஸ் வந்ததுக்கப்புறமா தான் ஓகே, இவங்களை இப்படி சொல்கிறது வந்து வேஸ்ட் தான். அதுக்கு நீங்கள் லாஸ்ட் எலெக்ஷன்லேயே நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த டிமானிட்டைசேஷன் அப்போல்லாம் நடந்து போயிருப்பாங்க. they don't have that awareness itself first of all. அவங்களுக்கு வந்து they are more religious and stuff. அவங்க அதிகமான விஷயங்களை வந்து அவேர்னஸ் இல்லை. இப்போ அவங்க வந்து தமிழ்நாட்டில் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக they will get that awareness. அவங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். they will start to think. அவங்களோட பசங்களாம் இங்கே படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியும், என்ன நடக்குது அப்படின்னு தெரியும். இப்போ நீங்கள் நார்த் சைட்லாம் போனீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு அகேன்ஸ்டாக வந்து ஒரு பயங்கரமான லாபிங்கே பண்ணிட்டுருப்பானுங்க. நம்ம ஊருக்கு என்னெல்லாம் நடக்கக்கூடாதோ அதெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருப்பானுங்க. இங்கே வந்தால் ஓகே, பட் இவன் ஊரில் மட்டும் எதுவும் போயிடக்கூடாது அப்படிங்கிறத வந்து யோசிச்சுட்டு இருப்பானுங்க. அதெல்லாம் தாண்டி நம்ம ஊர் வந்து ஜிடிபிலாம் அதிகமாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னா அவங்களாம் எப்படி பண்ணுறாங்கன்னே தெரில. எப்படியோ வண்டி ஓடிட்டு இருக்குது. என்ன நம்ம ஊர் வந்து ரொம்ப டீசென்ட்ரலைஸ்டான ஊர். எல்லா ஸ்டேட்லேயுமே ஏதாச்சும் ஒன்று நடந்துருக்கும். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஏதாச்சும் ஒன்று நடந்துட்டுருக்கும். இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்காக ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு இருப்பானுங்க. வெறும் சென்னையில் மட்டும்தான் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் பிரிஞ்சு டெவலப்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. மற்ற ஊரில் அப்படி கிடையாது. இப்போ பெங்களூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெங்களூர் பயங்கரமாக இருக்கும், செமையாக இருக்கும், குறை சொல்ல முடியாத மாதிரி இருக்கும். ரோட்ஸ் வேணால் குறை சொல்லலாம், மற்றபடி எல்லாமே மாசாக வச்சுருப்பானுங்க. மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், க்ரீனரிஸாக இருக்கட்டும், லேக்ஸ், இது எல்லாமே வந்து ஏதோ இங்கெல்லாம் வந்து சும்மா நம்ம வந்து டூர் மாதிரி சுற்றணும் அப்படின்னா சுற்றிட்டே இருக்கலாம். அவ்வளோ லேக்ஸ் இருக்குது, அவ்வளோ வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ they are maintaining it. பட் ஆனால் இதே இது வந்து மற்ற டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான். ஐ திங்க் மேங்களூர் மட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர். கர்நாடகாக்குள்ளே நீங்கள் மற்ற இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு ஜிடிபி ஜென்ரேட் பண்ணுற ஸ்டேட்ஸ்க்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம ஊரில் வந்து அந்த அளவுக்கு கிடையாது. நம்ம ஊரில் வந்து சென்னைக்கு ஈக்குவலாக, சென்னையை தாண்டியே வந்து ஜிடிபியில் அதிகமாக இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஸோ தட்ஸ் த டிவைட். நான் இப்போ ஏன் சொல்கிறேன் இதெல்லாம் அப்படின்னா, மண்ணா அடிக்கிறானே, ஓகே முடியும். ஸோ இப்போது நீங்கள் மற்ற ஸ்டேட்டுக்கெலாம் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஜென்ரலைஸ்டான ஸ்டீரியோடிபிக்கல் மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஜஸ்ட் மேபி இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தேர் மூவிஸ். நான் எல்லோரையும் தான் சொல்கிறேன். இந்த 100% லிட்ரஸின்னு சொல்லிட்டு கேரளாவில் சொன்னால் கூட நீங்கள் அங்கே பார்த்தீங்கனாலுமே வந்து ஐ எம் டாக்கிங் அபவுட் த எஜுகேட்டட் பீப்புள், ஹைலி எஜுகேட்டட் பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங் இன் சாஃப்ட்வேர். அவங்க அப்படி பேசுவாங்க, உங்களுக்கு வந்து ஷாக்கிங்காக இருக்கும். என் ஃப்ரெண்டு அப்படி பேசியிருக்கான். எனக்கு வந்து தட்ஸ் த காய். ஐ திங்க் நான் ஹைதராபாத்லேருந்து திரும்பி சென்னை வந்தேன். அப்போ வந்து எனக்கு ஒரு மலையாளி ஃப்ரெண்டு இருந்தாப்புல. நாங்கள் 2 பேரும் வந்து மூவிஸ் எல்லாம் போயிட்டுருப்போம். அவன் நல்லா மூவி பார்ப்பான், நானும் வந்து நல்லா மூவி பார்க்குறாள். அதனால் ஜாலியாக நாங்கள் வந்து அப்பப்போ வீக்கெண்ட் ஆனால் ஏதாச்சும் ஒரு மூவிக்கு வந்து போயிட்டுருப்போம்.
நான் வந்து எதை பற்றியும் கவலைலாம் போட மாட்டேன். நம்ம டிக்கெட் போடுறோமா இதெல்லாம் நான் டிக்கெட் இருந்துச்சுன்னா போட்டுருவேன் டக்குன்னு பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு அந்த மணி இதெல்லாம் வந்து அவ்வளோவா வந்து நான் போட்டுக்கிறேன், நீ எனக்கு ஹாஃப் கொடு, நீ இந்த இதை ஷேர் பண்ணு அப்படிங்கிறதே எனக்கு வந்து மைண்ட் செட்டில் இல்லாத ஒரு ஆள் தான். நான் பாட்டுக்கு போட்டு இது பண்ணிருப்பேன், எல்லாம் பண்ணுறேன். எனக்கு வந்து மலையாளம் வந்து கொஞ்சம் புரியும், கொஞ்சம் இல்லை நல்லாவே புரியும்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் போயிட்டுருக்குது. ஆல்மோஸ்ட் நான் 1 இயர் அந்த கம்பெனியில் இருக்கிறேன். 1 இயர் 8-10 months. ஸோ அந்த கம்பெனியில் தான் இருக்கிறேன். அவன் வந்து கம்பெனி ஷிஃப்ட் ஆகிறான், லாஸ்ட் டே ஆகிட்டு இருக்குது. அப்போ வந்து நான் ஏதோ பேசிட்டு இருக்கிறேன், நான் வந்து அவனுக்கு இதெல்லாம் பண்ணலாம், ஃபேர்வெல்லாம் செட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் எல்லாம் செட் பண்ணி இது பண்ணிட்டுருக்கிறேன். நாங்கள் வந்து கேக்லாம் கட் பண்ணியாச்சு போயிட்டுருக்கிறோம். அப்போ வந்து அவனுக்கு எங்கேயோ கால் வருது, அவன் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அவன் சைடில் பேசிகிட்டு இருக்கிறான். அப்போ வந்து சொல்லிட்டு இருக்கிறான், நான் வந்து அவன்கிட்ட சைடில் இங்கே வந்து பேசிட்டு இருக்கிறேன். அவன்கிட்ட டே இது பண்ணிடலாம், நம்ம வந்து டின்னர் இங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சைடில் பேசிட்டு இருக்கிறான். அவன் வந்து ஃபோனில் பேசுகிறான். ஃபோன்லேருந்து அவங்க கேட்டுருக்காங்க போல், யாரா அது தமிழில் பேசுகிறான்னு சொல்லிட்டு அவன் வந்து யாரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன கேட்டிருக்கான்னா, ஓ நீ வந்து பாண்டிய நாட்டில் இருக்கிறியா, பாண்டிஸ் தான் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு டோனில் அவன் கேட்டிருக்கான். இவன் அதுக்கு வந்துட்டு ஆமாண்டா இங்கே ஒரு அவன் என்ன டோனில் சொன்னான் அப்படின்னா, இந்த என்ன சொல்கிறது, ஆமாம் இங்கே ஒருத்தன் இருக்கிறான், என்னோடய ஃப்ரெண்டு தான் அவனும் பாண்டி தான், இங்கே தான் இருக்கிறான், வேறு யாருக்கூட செட் ஆகலை, மற்ற பாண்டிங்களுக்குலாம் செட் ஆகலை, இவன் வந்து சினிமா பார்ப்பான் அப்படிங்கிறனால செட் ஆச்சு அப்படிங்கிறத வந்து அவன் சொல்லிட்டு இருக்கிறான். எனக்கு புரியாதுன்னு நினச்சி சொன்னானா இல்லை என்ன நினச்சி சொன்னான்னு தெரியல. எனக்கு அதை கேட்டதுமே வந்து செம்ம டிஸப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. என்னடா நான் உன் கூட 1.5 வருஷத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணிட்டுக்கிறேன், உன்னை நான் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஏதாச்சும் சொல்லியிருப்பேனா? எனக்கு வந்து அப்போ தான் தெரிஞ்சது, இட்ஸ் லைக் இட் ஃபெல்ட் ஸோ பேட். அவன் ஏதோ வந்து ரோட்டில் போகிற யாரோ ஒருத்தன் கிடையாது, படிப்பறிவு இல்லாதவன் கிடையாது, நல்லா படித்த பையன், நல்லா வந்து மென்டலி ஸ்டேபிளான ஒரு பர்சன். அவங்க அப்பா அம்மா கூட ஒரு நாள் ஊருக்கு வந்தாங்க, நான் என் வீட்டில் ஸ்டே பண்ண வச்சுருந்தேன். எல்லாம் நான் தான் சொல்கிறேன், இவ்வளோ ஒரு தெளிவான ஒரு பர்சன். ஒரு இது எனக்கு அவன் அப்படி பேசும்போது ஒரு செம டிஸப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. இது ஏன் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை வந்து அவனால் கேஷுவலாக யூஸ் பண்ண முடியுது? அது நம்மளை டிகிரேடிங்காக இருக்குன்னு அவனுக்கு தெரியாதா? அவன் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும். எனக்கு இப்போது நிறைய மலையாளி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, தே டோன்ட் டாக் லைக் தட். பட் நான் சொல்கிறேன், அந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடெண்ட்டில் வந்து எனக்கு வந்து என்ன சொல்கிறது, இட் லிட்ரலி ஷேக் மீ. என்னடா நீலாம் அவ்வளோதான்டா, இதுக்காடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. நீலாம் அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துருச்சு எனக்கு. ஐயோ இவனுங்கடா இங்கேருந்து இது பண்ணிட்டுக்கிறானுங்க, நான் இந்த பக்கம் சுற்றியே போயிடும்டா தம்பி. ஸோ இது வந்து யூஸ்வலாக நடக்கிறது தான். இது வந்து நான் வந்து உங்களுக்கு எல்லா ஸ்டேட்லேயுமே அதான் சொல்லுவேன். எவ்ரி ஸ்டேட் யூ கோ, somebody will be using that word, somebody will be using that racial slur. நான் உங்கள்கிட்ட ஒன்று தான் சொல்லுவேன், அவங்க அப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. வாட் எவர் சிச்சுவேஷன் மேபி, அதுவும் எஸ்பெஷலி உங்களுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் இந்த மாதிரி நீங்கள் வேறு சிட்டியில் இருக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. அவன் உங்களை எப்படி வேணாலும் தப்பாக பேசிட்டு போட்டோம், நீங்கள் வந்து அந்த மாதிரி அவங்கள தப்பாக பேசிடாதீங்க. உங்களோட பாயிண்ட்ஸ், உங்களோட டிஃபென்ஸ்க்கு நீங்கள் என்ன வேணாலும் வைங்க, ஆனால் அந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் நினைப்பீங்க அந்த வார்த்தை, நான் அவன் என்னை வந்து சாம்பார் சொல்லிட்டான், அவனை கொங்கா சொல்லிட்டான், அவனை பாண்டி சொல்லிட்டான், நான் அதுக்காக அவனை திருப்பி அட்டாக் பண்ணுறதுக்காக நான் அந்த வார்த்தை சொல்கிறேன்னு நினச்சி நீங்கள் சொல்லுவீங்க. பட் இட் டசன்ட் ரெப்ரசன்ட் ஹிம் அலோன். அந்த ஒரு ரேஷியல் ஸ்லர் வந்து இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒட்டுமொத்த அந்த மக்கள் அந்த லாங்குவேஜ் பேசுகிற எல்லாரையும் சேர்த்து தான் வரும். ஸோ நீங்கள் அவனை மட்டும் திட்டல, ஒட்டு மொத்தமாக திட்டுறீங்க, அதை யோசிச்சுக்கோங்க. அண்ட் அகெயின், நீங்கள் ஒரு தமிழ்நாட்டிலேருந்து இருக்கிறீங்க, வேறு ஸ்டேட்டில் இருக்கிறீங்கன்னா தெரிஞ்சோ ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி யூ ஆர் ரெப்ரசன்டிங் தமிழ்நாடு. நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, ஏதோ ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு ஓப்பனாக சொல்லுவானுங்க, இங்கேருந்து ஒருத்தன் வந்தான் தமிழ்நாட்டுக்காரன் இந்த மாதிரி கேவலமாக பிஹேவ் பண்ணிட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ யூ ஹாவ், உங்களுக்கு தமிழ்நாட்டோட ரெப்புடேஷனை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து இது இருக்குது, யூ ஹாவ் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதனால் எந்த இஷ்யூ நடந்தாலும் வந்து பார்த்துக்கோங்க. என் பிஜி, நான் இங்கே 2-3 பிஜியில் இருந்திருக்கிறேன். எல்லா பிஜிலையுமே வந்து தேல் ஹாவ் அ ஸ்டீரியோ டைப். இந்த பசங்களா, இந்த ஸ்டேட்டுக்கார பசங்கன்னா இவனுங்க வந்து கண்டிப்பாக தண்ணி அடிப்பானுங்க, கஞ்சா அடிப்பானுங்க. நான் எந்த ஸ்டேட் சொல்ல மாட்டேன், இவனுங்க இப்படி தான் இருப்பானுங்க அப்படிங்கிறத வந்து தேவில் ஓப்பனாகவே சொல்லுவாங்க. இவன் இப்படி தான் பண்ணுவான் பாருங்கள்,
கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை வரும் பாருங்கன்னு சொல்லிட்டு. தட்ஸ் ஹவ் பெங்களூரில் நீங்கள் வேறு ஸ்டேட்லேருந்து வரீங்கன்னா அந்த ஸ்டேடியோட இவனுங்க இந்த ஸ்டேட்லேருந்து வராங்க, இந்த ஸ்டேட்லேருந்து வந்திருக்கானுங்க, எல்லா ஸ்டேட்டுக்குமே அவங்க வச்சுருப்பாங்க, கண்டிப்பாக அவன் அதை பண்ணுவான் பாரு அப்படிம்பாங்க. தட்ஸ் ஹவ் இட் இஸ். நம்ம ஸ்டேட்டோட ரெப்யூட்டேஷன் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம ஊர் அப்படி யாரும் கேவலமாக நினைக்கிறது இல்லைங்க. அது வரைக்கும் ஏதோ சந்தோஷம். ஸோ தட்ஸ் த திங். நீங்கள் கார்லாம் வேறு ஸ்டேட்டில் ட்ரைவ் பண்ணிங்கன்னா நான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து எமோஷ்னலி நிறைய இம்பல்சிவாக நம்ம சம்டைம்ஸ் யோசிச்சுப்போம். அதெல்லாம் வச்சுக்காதீங்க. ஆப்போசிட்டில் இருக்கிற ஆள் வந்து டம்மி பீஸாக தான் இருப்பாப்ல, சப்புன்னு ஒன்று வச்சிடலாம் நமக்கு தோணும். பட் அதுக்காகலாம் அதை செஞ்சிடாதீங்க. இட் டசன்ட் மேட்டர். நீங்கள் வந்து வயலன்ஸ் வந்து மூவிஸ் மாதிரி வந்து ஈஸியாலாம் ரிசால்வ் ஆகாது. நான் சொல்கிறேண்ணே, நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் 1991 1992 வந்து இந்த கர்நாடகா ரயாட், மும்பை ரயாட்ஸ்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே ஒரு வார்லாம் நடந்திருக்குது. என்ன இந்த லாங்குவேஜ் வார்லாம் இப்போ எல்லோரும் வந்து ஹிந்தியை ஃபோக்கஸ் பண்ணி அடிச்சுட்டு இருக்கிறாங்க. மகாராஷ்டிராவில், கர்நாடகாலாம் ஹிந்தியை ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கிறாங்க. நம்மளை வந்து மறந்துட்டாங்க, அவ்வளோதான். அதை வந்து தே நவ் ஃபவுண்ட் அவுட் தட் நம்மளும் அவங்க சைடில் தான் போராடுறோங்கிறது அவங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்குது. அதனால தான் வந்து அவங்க இது பண்ணிட்டுருக்காங்க. ஐ திங்க் நான் 2 லாங்குவேஜ் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்குலாம் பிளான் பண்ணிட்டுருக்காங்க, விச் இஸ் டெஃபினெட்லி அ குட் திங். ஏன்னா ஹிந்திலாம் நீங்கள் பிக்கப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 2 மாதத்தில் பிக்கப் பண்ணலாம். அதுக்காக நீங்கள் 12 வருஷம் படித்து வேறு எவனோ நம்ம ஊருக்கு வர்றதுக்கு வந்து நம்ம உட்காந்து அவன் லாங்குவேஜ் படிக்கிறது தான் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். நீங்கள் கர்நாடகாவில் மட்டும் பாருங்களேன், என்னால் ஹைதராபாத்தில் தெலுங்கு வந்து 2 மாதத்தில் கற்றுக்க முடிஞ்சுது. ஆனால் நான் இங்கே எவ்வளோ நாள் இருக்கிறேன், ஆல்மோஸ்ட் இந்த ஏரியாவுக்கு நான் ஷிஃப்ட் ஆகி 6 மாதத்துக்கு மேலே இருக்கும். இப்போ வரைக்கும் வந்து என்னால் கற்றுக்க முடியல. ஏன்னா கன்னடாவை பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. ஆஃபீஸ் கொலீக்ஸ்லேருந்து எல்லாம் ஹிந்தி தான் பேசிட்டுருக்கிறாங்க. கர்நாடகாக்காரங்களே ஹிந்தி பேசுகிறாங்கன்னா நம்ம பார்த்துக்கோங்க. தட்ஸ் ஹவ் இட் இஸ். அண்ட் இன்னும் சில கன்னடா பீப்புளெலாம் வந்து ஹிந்தி படம் மட்டும் தான் பார்க்குறாங்க, கன்னடா படமே பார்க்க மாட்டாங்க. டேய், அவங்க வந்து பேசுகிறது ஹிந்தி தான் பேசுகிறாங்க, அவங்க லாங்குவேஜை அவங்க வந்து ஒரு இதாக நினச்சிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் மாறணும் அப்படின்னா 2 லாங்குவேஜ் பாலிசி இஸ் டெஃபினெட்லி த பெஸ்ட். 3 லாங்குவேஜ் இங்கிலீஷ் போதும். இது இருந்தாலே போதும். நம்ம மற்றவங்ககிட்ட இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணுங்கள், இது பண்ணிங்கனாலே போதும். ஹிந்தி பேசி பேசி நார்த்லாம் இன்னொரு அது ஒரு பாலிடிக்ஸ்லாம் நடக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு இன்னொரு நாள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தட்ஸ் அகெயின் அனதர் பிக் இன்சிடெண்ட். ரெக்கார்ட் ஆகல நினச்சி பயந்துட்டேன் மக்களே. பார்க்கலாம். டைம் என்ன 4:41. நான் 5 o'clock நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். லெட்ஸ் see. நான் முடிஞ்சால் இதை 2 போடுறேன். மக்களே, பாய். இதுக்கு மேலே இந்த டாப்பிக்கில் எதுவும் பேசுகிறதுக்கு எனக்கு தோணலை. ஒரு சின்ன பர்சனல் மேட்டராக நான் சென்னை போகிறேன். சென்னை போகல, திருநெல்வேலி போகிறேன். ஸோ அதனால் மோஸ்ட்லி அந்த அல்கசார் ஏற்காடு ட்ரிப் வீடியோஸ்லாம் நான் நெக்ஸ்ட் வீக் தான் அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் ஏன் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நடுவில் எந்த வீடியோஸும் வராது மோஸ்ட்லி. ஓகே மக்களே, சேஃபாக இருங்க, டிஃபென்சிவ் இதை மூட்லேயே இருங்க. முக்கியமான விஷயம், ரெஸ்ட்ரைண்ட் தான் நம்ம லைஃப்பில் உள்ள பிக்கெஸ்ட் பவர். நான் ஏற்காடில் கூட ஒரு சம்பவம் நினச்சி, நாங்கள் வந்து 3 காரை நிறுத்தி வச்சுட்டு பின்னாடி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். நான் தான் 3வது காரை நிறுத்தியிருந்தேன், ஒரு ஸ்லோப்பில் நிறுத்தியிருந்தேன். அப்போ வந்து ரிவர்ஸ் கியர் போடாமல் நான் வந்து நியூட்ரலில் இருந்துட்டு லைட்டாக பிரேக் மட்டும் அமைக்கி பின்னாடி போயிட்டு இருந்தேன். அப்போ பின்னாடி ஒரு பைக் பார்க் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக அதோட ஃபைபர் டேங்க்கில் வந்து ஒரு ஃபைபர் இது வச்சுருப்பாங்களே அட்டாச்மெண்ட், அதில் வந்து லைட்டாக ஒரு டிஞ்ச் பண்ணேன். எனக்கே தெரில. டிஞ்ச் பண்ணதுக்கப்புறமா பிரேக் பிடிச்சி நான் முன்னாடி போயிட்டு திரும்பி வந்து வெளியே வந்து பார்த்தா எந்த டேமேஜும் இல்லை. ஐ திங்க் அந்த ஃபைபர் வந்து ஃப்ளெக்ஸ் ஆகி திரும்பி அதே பொசிஷன் வந்துடுச்சு. என் காருக்கும் எந்த டேமேஜும் இல்லை. நான் வந்து பார்த்துட்டு இருக்கிறேன், பைக் கார ஓனர் வந்து நம்ம கூட சண்டை போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பீதியில் பார்த்துட்டு இருந்தால் அங்கே 2 கப்பல்ஸ் ஹெல்மெட்டோட இருந்தாங்க. நான் ரொம்ப நேரமாக வந்து அவங்க தான் அந்த பைக்கோட ஓனர்ஸ் நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா தான் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா, கொஞ்ச நேரம் இல்லை, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் யாராச்சும் வருவாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு 2 பேர் பொதருக்குலேருந்து வந்தாங்க. அவங்க எந்த ஸ்டேட்லேருந்து வந்தாங்க, எந்த மைண்ட் செட்லேருந்து வந்தாங்கன்னு தெரியல. அவங்க பாட்டு வந்தாங்க, பைக்கை பார்த்தாங்க, தூக்கி போட்டானுங்க, வண்டி எடுத்து கிளம்பிட்டாங்க.
சாரி கேட்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அவங்க வந்து நார்மல் மோடில் இருக்கிறானுங்களா இல்லை போதையில் இருக்கிறானுங்களானே தெரில. அதனால் அப்படியே அவனுங்களே போகிறானுங்க, எதுக்கு கூப்பிட்டு வச்சு சாரி சொல்லி திரும்ப அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சாச்சு. பட் நம்ம டிஃபென்சிவாக இருக்கிறது வந்து டிரைவிங்கில் மட்டும் இல்லை, யூ ஹாவ் டு பி டிஃபென்சிவ். அந்த சுச்சுவேஷன்லேயே உங்களுக்கு வந்து ஒரு சுச்சுவேஷனல் அவேர்னஸ் இருக்கணும். இல்லைனா ரொம்ப கஷ்டம். யூ கான்ட் அவாய்ட் மெனி ப்ராப்ளம்ஸ், யூ ஹாவ் டு அவாய்ட் மெனி ப்ராப்ளம்ஸ். சண்டை போடுறது இதெல்லாம் வந்து சில விஷயங்களுக்கு நம்ம ஆர்கியூலாம் பண்ணலாம். பட் சண்டைங்கிறது வந்து நீங்கள் எப்போவுமே போடாதீங்க, என்ன ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும். இட்ஸ் டெஃபினெட்லி நாட் ஒர்த் இட். ஆமாண்டா, சடனாக திரும்புகிறான். ஸோ அதை பார்த்து கொள்ளுங்கள். அப்புறம் இதெல்லாம் வந்து ஒரு பர்சன்டேஜ் தான். நான் சொல்கிறேன்ல, எந்த ஸ்டேட்டில் நம்ம ஊர்லேருந்து வந்தாலும் சரி, மற்ற ஊர்லேருந்து நம்ம ஊருக்கு வந்தாலும் சரி, ஃபுல் 100% சுத்தமான நல்லவர்கள்னு இருக்க மாட்டாங்க. there will be bad apples irrespective of language. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஜென்ரலைஸ் பண்ணி ஸ்டீரியோ டைப் பண்ணாமல் இருந்தாலே ஓகே தான். ஓகே மக்களே, பாய் பாய் பாய். நான் மோஸ்ட்லி எதுவும் எடிட் பண்ணாமல் அப்படியே போடுவேன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, பார்க்கலாம் மக்களே. பாய் பாய் பாய்.